சுவிசேஷம் உங்கள் மேலே விழுந்த கடமை. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், என்ன நார்த்து மாத்திரம் தான் ரீச் ஆகலை, ஈஸ்ட் இந்தியா தான் ரீச் ஆகலை. நான் சொல்கிறேன், இன்னைக்கும் தென் மாவட்டங்கள் ரீச் ஆகலை, தமிழ்நாடு ரீச் ஆகலை. காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறோம். ஊழியக்காரங்களுக்கு சபை கிடையாதுங்க, வீதியில் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. மழை பெஞ்சதுன்னா அந்த கிராமத்து மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒரு கிராமத்துக்கு போனோன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தள்ளி என்ன பண்ணணும்னா பைக்கில் போகணும். அவங்க பைக்கு கூட சரியாக இருக்காது, லைட்டு கூட இருக்காது சில பைக்கில். அவங்க ஊழியத்துக்கு பிரயாணம் பண்ணி போவாங்க. மழை வரப்போதுன்னு விசுவாசிகள் சொல்லுவாங்க, ஐயா கிளம்புங்கயா. எங்கே தெரியுமா நடக்கும், ரோட்டில் நடக்கும். ஆனால் கேட்குறதுக்கு எவ்வளோ பேர் தெரியுமா கூடுவாங்க 80 பேர் கூடுவாங்க. ஆனால் ரோட்டில் நடக்கும். சொல்லுவாங்க, ஐயா சீக்கிரம் போயா. ஏன் தெரியுமா, அவங்க வீடே நிற்கிற அளவுக்கு தான் இருக்கும். அவங்க மாத்திரம்தான் அவங்க வீட்டில் இருக்க முடியும், பாஸ்டர் உட்கார வைக்க முடியாது. அவங்க அங்கேருந்து பைக்கை எடுக்கிறதுக்குள்ளே மழை பெய்யும். கிட்டத்தட்ட 9-10 கிலோமீட்டர் காடு, எங்கேயும் ஒதுங்க முடியாது. நேராக மழையில் நனைஞ்சு தான் வீட்டுக்கு வரணும். ஒவ்வொரு நாள் மழை பெய்யும் போது கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். அழுது சொல்லுவாங்க, பாஸ்டர் நேற்று ஊழியத்துக்கு போனோம், ஊழியம் செய்ய முடியல பாஸ்டர். ஏன்னா சந்திக்கப்படல. இன்னைக்கு நார்த் இந்தியா ஈஸ்ட் இந்தியா இல்லைங்க, இன்னைக்கு தமிழ்நாடு சந்திக்கப்படல. காரணம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் தான் நம்ம சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமைங்கிறத புரியலை. நீங்களும் நானும் என்ன போய் சொல்லலை, சுவிசேஷத்தை சொல்லலை.